நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற இந்த வார்த்தைய சினிமால வசனமாகவும் சரி, வாகனத்துல வரிகளாகவும் சரி நம்ம படிச்சிருக்கலாம். ஆனா அதற்கு முன்னாடி ஒரு 7 வரியும், அதற்கப்புறம் ஒரு 7 வரியும் பாரதியார் எவ்வளவு பெரிய உள்ளார்ந்த விஷயத்த இக்கால சந்ததிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அளவுல எளிமையா சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? அத இந்த காலத்து சந்ததிகள் படிச்சு உணர்ந்தாங்களான்னு கேட்டா கேள்விக்குறிதான். தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னன் சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாடப் பல செயல்களை செய்து நரை கூடிக்கிழப் பருவம் எய்தி கொடும் கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே ஈன்றெனக்கு தருவாய். எந்தன் முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாது அழிந்திடல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலை அறச் செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்ற இக்கவிதை.